ஏங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துமா நர்பவி சேனல். ரொம்ப நாளாக இந்த செங்கல்பட்டு தசரா பார்க்கணுன்னு ஒரு ஆசைங்க. அப்படி வந்த இடம் தான் இன்றைக்கி. நான் செங்கல்பட்டு தசராவை பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணி வந்துட்டேங்க. ஒரு வழியாக வந்து சேர்ந்து பார்த்தா ஒரே கூட்டம், கடைங்க எக்கச்சக்க கடைங்க, எக்கச்சக்க ரைட்ஸு, ஏகப்பட்ட லைட்ஸு, கூட்டம் அப்படி இருந்ததுங்க. செம்மையாக இருந்ததுங்க, பார்க்குறதுக்கே செம்ம ஜாலியாகவும் இருந்தது. டைம் போனதே தெரியல. அண்டு முதல்ல நான் போனது வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வேறு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பீச்லலாம் போடுவாங்களே பால் கேம், அதில் நாங்கள் வின் பண்ணி விளையாடி கடைசியாக என்ன ஜெயிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஆலயமணியின் சரோஜா தேவியின் சோப்பு டப்பா. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரி, நமக்கு வாய்த்தது அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. முத்து எங்கன்னு தானே பார்க்குறீங்க. முத்து ஒன்றும் இல்லைங்க, முத்து வரலன்னு சொன்னாங்க, லேட் ஆகும்னாங்க. அதனால நானும் முத்துவை கழட்டி விட்டு ஓடி வந்துட்டேங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு சுற்றி பார்க்கணும் அவ்வளோதான். ஐ, இது ரொம்ப நல்லா இருக்கே. 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். லேடிஸ் ஓடி வாங்க, நம்மளுக்கு தேவையான ஐட்டம் இங்கே இருக்கு. ஹேண்ட் பேக்ஸ் இருக்கு, எல்லாம் எது எடுத்தாலும் 100 rupees தாங்க சொன்னாங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எல்லாமே. இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் அள்ளிக்கணும் போல தானுங்க இருந்துச்சு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, எல்லாத்தையும் வாங்க முடியாது இல்லையா, சாத்தியம் இல்லைன்னு சொல்லி நான் ஒரே ஒரு ஹேண்ட் பேக் மட்டும் வாங்கிக்கிட்டேங்க. வேற ஒன்றும் இல்லை. கூட்டத்தை பாருங்க எப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் தள்ளிட்டு இருக்காங்க. அடுத்த செக்ஷன் வளையல் செக்ஷன். இதை பார்த்த உடனே தாங்க எனக்கு ஒரு பெண்ணாவே உணர ஆரம்பித்த மாதிரி இருந்தது. ஓகே, அதுக்காக நான் பாட்டிக்கிட்ட நீங்களே எனக்கு பிடிச்ச வளையல போட்டு விடுங்க பாட்டின்னு ஒரு வளையல் எடுத்து கொடுத்தேங்க. அதுக்கு அந்த பாட்டியோட முகத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்களேன். அப்புறம் என்ன, பாட்டியும் ஹாப்பி, நானும் ஹாப்பியா. அடுத்ததாக நாம் பார்க்க வந்தது கம்மல், பொட்டு, கிளிப்பு இதெல்லாம் பார்க்க வந்தோங்க. அங்கே பார்த்தா ஒரே கூட்டம், உள்ளே நுழைய கூட முடியல. எப்படியோ உள்ளே நுழைஞ்சிட்டேங்க. அங்கே ஒரு கம்மல் ஒன்று பார்த்தேங்க, ரொம்ப நீளமாக. இது நம்ம முகத்துக்கு செட் ஆகுமான்னு பார்த்தா ஐய கர்ண கொடூரமாக இருந்தது. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நமக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன கம்மலாகவே எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் என்ன, கிளிப்ஸு, பொம்மைங்க நிறைய இருந்ததுங்க. குட்டி பசங்களுக்கெல்லாம் டாய்ஸ் எல்லாம், சொப்பு ஜாமான் அவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்கங்க. அதுக்கப்புறம் லேடிஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நமக்கு தான் என்னென்னா கிச்சன் ஐட்டம்ஸ். உங்களுக்கு டப்பா, பாத்திரம், கரண்டி எது இல்லை அங்கே எல்லாமே இருக்குங்க. A to Z எல்லாமே வச்சுருக்காங்கங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்ததுங்க. நான் வந்து எனக்கு குட்டி குட்டி இந்த கண்டெய்னர்ஸ் மாத்திரம் வாங்கிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ரொம்ப டயர்டாயிட்டோம், இதாக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா போகிற வழியில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கெல்லாம் வச்சுருக்காங்கங்க. செம்மையாக இருந்ததுங்க. கடைசியாக ஐஸ்கிரீமோட நம்ம விலாக முடிக்கிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.